மகா பண்டிதர், சிறந்த பக்தர், நாம மகிமையை விளக்கக்கூடிய ஸ்ரீ பகவான் நாம விலாசம் எனும் நூலை எழுதியவர் தாமோதரன் நம்பூதிரி அவர்கள். குருவாயூரப்பனை தியானித்து நாம ஜபம் செய்து கொண்டிருப்பதே வாழ்வு என இருந்தவர். அவருடைய நண்பர் நீலகண்ட நம்பூதிரி என்பவர். வேதம், காவியம், சாஸ்திரம் என அனைத்திலுமே கரைகின்றவர். நாம மகிமையை விரிவுரை செய்வதும் நாம உபதேசம் செய்வதுமே வாழ்வு என கொண்டவர். தாமோதரருக்கு பிரமேகம் என்கிற ஒரு கொடிய நோய் வந்திருக்கிறது. மருத்துவர்கள் பலரும் கூடி மருத்துவம் பார்த்தும் பலனில்லை. முதுகுத்தண்டின் நடுவில் இருந்த ஒரு பரு உடைந்து ரத்தமும் சீலும் வெளியேற துவங்கி இருக்கிறது. நாளாக நாளாக பெரும் துவாரமே உண்டாகி விடுகிறது. குருநாதருக்கு பணிவிடை செய்து காயத்தை அவ்வப்போது தூய்மை செய்கிறார்கள் சீடர்கள். நண்பரான நீலகண்டரனுடைய தலைமையில சிகிச்சை முழுவதும் நடந்து வந்திருக்கிறது. ஆனால் தாமோதரரோ குருவாயூரப்பன் திருவடிகளை தியானித்து நாராயண நாமம் சொல்வதிலேயே கருத்தாய் இருந்து உடல் வழியை உதறி தள்ளி இருக்கிறார். ஒரு நாள் தன் நண்பரிடம், நோயின் பாதிப்பு கடுமையாகத்தான் இருக்கிறது, இருந்தாலும் இந்த உடம்பு என்றாவது ஒரு நாள் இல்லை என்றாவது உறுதி, இல்லாது போவதை பற்றி வருத்தமும் இல்லை. ஆனால் இந்த உடம்பு இல்லாவிட்டால் பகவான் நாமத்தை ஜபித்து ஆனந்தப்பட முடியாதே, குருவாயூரப்பனின் ஒளிமயமான திருவடிகளை தரிசிக்கவும் முடியாதே என்பதை நினைக்கின்ற போதுதான் வருத்தமாக இருக்கிறது. இந்த கவலை தீர ஒரே மருந்து குருவாயூரப்பனினுடைய நாம ஜபம் தான், வேறு வழியே இல்லை தாமோதரன் சொல்லி இருக்கிறார். அதை அப்படியே ஏற்ற நீலகண்டர் அங்கிருந்து நேரே மதிய வேளையில் குருவாயூரப்பருக்கு நடைபெறக்கூடிய வழிபாட்டிற்கு சென்றிருக்கிறார். குருவாயூரப்பா, தாங்கள் தான் தாமோதர நம்பூதிரியினுடைய நோயை தீர்க்க வேண்டும், அதன் மூலம் தங்கள் நாம மகிமை உலகுக்கு அனுபவமாகும்படி அருள் செய்ய வேண்டும் என்று உள்ளமுருகி பிரார்த்தனை செய்தாராம். பிரார்த்தனை முடிந்த நீலகண்டர் பக்தர்களோடு நண்பரின் இருப்பிடத்திற்கு சென்றிருக்கிறார். நாம ஜபத்தை துவங்கி இருக்கிறார். தினமும் குருவாயூரப்பன் சன்னதியில் மதிய வழிபாடு முடிந்து பக்தர்கள் பலரும் நாம சங்கீர்த்தனத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குருவாயூரப்பனினுடைய அருளால் தாமோதரனுடைய நோய் படிப்படியாக குறைய துவங்கி இருக்கிறது. 6 மாதத்திற்குள் முழுமையாக நீங்கி இருக்கிறது. காலையும் மாலையும் 10 முறையாவது பகவானினுடைய நாமங்களை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருந்தால் பாடாய்படுத்தும் நோய்களிலிருந்து விடுபட்டு விடலாம் என்று 75 ஆண்டுகளுக்கு முன் குருவாயூரில் நடந்த நிகழ்வை நமக்கு சுட்டிக்காட்டி இறைவனினுடைய நாம மகிமையை குறித்து நமக்கு ஆன்மீக பெரியோர்கள் இப்படி பதிவு செய்திருக்கிறார்கள். இறை நாமம் எல்லா வகையிலும் நமக்கு மேன்மை மிகு நல்லதொரு வாழ்வை தரும் என்கிற நம்பிக்கை நிரம்ப இருக்கட்டும், எப்போதும் நிரம்பியே இருக்கட்டும்.